செய்யுள். இதுக்கப்புறம் செய்யுள். செய்யுள் எப்படா புரிஞ்சுக்கிறதுனா, செய்யுள் வந்து என்னது ஈஸி தான், மனப்பாடம் பண்ணக்கூடியது இல்லை, மனப்பாடம் பண்ணி கூடியது இல்லை, ஒரே தான். ஒரு ஒரு நூல் சொல்லுது, ஓகேவா? ஒரு நூல் சொல்லுது, ஒரு மன்னன் இருக்கான், ஒரு நல்ல மாசரை கட்டவன் ஒருத்தர் இருக்கான். அது மாசர்னா குற்றங்களே இல்லாம, அதாவது தெளிவா கட்டவன் இருக்கான், மன்னனும் இருக்கான், தெளிவா கட்டவன் இருக்கான். இவன் ரெண்டு பேரும் நான் சீர்தூக்கி பார்க்க, இந்த சீர்தூக்கி பார்க்கும்போது மன்னவன் அந்த தேசத்துக்கு மட்டும்தான் தலைவனா இருக்கான். ஆனா கற்றவன் சென்ற ஊர் எல்லாம், கற்றோருக்கு சென்ற ஊர் எல்லாம் சிறப்புன்னு வருது. இந்த கதை எங்க வருது? இந்த கதையில எனக்கு தேவையான பேர் தேவையில்ல, சின்ன பேர் தேவையில்ல, எனக்கு இந்த கதை தான் சொல்லுது. இந்த கதை என்ன வருது? மூதுரை 31 பாடலை கொண்டது, மூத்தோர் கூறும் அறிவுரை. இதை தவிர அதில் படிக்குது மாசற, மாசு கூட்டல் அற, மாசு குற்றம் அற நீக்க, இதைத்தான் சீர்தூக்கின். சீர்தூக்கினா பெருமை தூக்கி பார்க்க. இதுல வேற ஏதாவது படிக்கிறது இருக்கா? இதை மனப்பாடம் பண்ணணுமா? இதான் மனப்பாடம். இன்னொரு நூல் சொல்லுது, ஓகே, வைப்புலி பொறுப்பா கேடில்லை. நீ வந்து என்ன பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் வைப்புலி பொருளை வைக்கிற மாதிரி சித்து வைக்கலாம், அதை கொள்ளையடிக்கவும் முடியாது, அதை மன்னனால கூட என்ன பண்ண முடியாது, கவர முடியாது. சரி, நீ பின்னாடி உன் மக்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அந்த ஒரு செல்வம் கல்விதான தவிர, கல்வியை தவிர என்ன இல்ல, வேறு இல்ல. விச்சை மற்ற பிற, விச்சை மற்ற அல்ல பிற. அப்ப அந்த விச்சைனா அதுல கேட்கக்கூடிய வார்த்தை என்ன? விச்சை. விச்சைனா என்ன? அதுல ஒரே ஒரு வார்த்தை விச்சை. விச்சைனா கல்வி. ஓகேங்களா? வைப்புலி பொருள் சேர்த்து வைக்க இடம், கோட்பாடு இல்லை, திருட முடியாது, மன்னனால கூட கவர முடியாது, திருட முடியாது. இவ்வளவுதான் அதுல படிக்கூடியது. இவ்வளவுதான். இந்த நூல் எது? நாலடியார். இந்த நூல் எது? நாலடியார். மாறி ஒன்று வறண்டிருந்த காலத்திலும், அப்படின்னா மாறின என்ன? மழை. மழையே இல்லாம வறண்டு இருந்த காலத்திலும் பாரியின் மடமகள். மடமகள் என்ன சொல்றது? இளைய மகள், மடமகள். வந்த புலவருக்கு என்ன பண்றா? புலவருக்கு எப்ப, அதாவது புலவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணு பெற்று சோறு எல்லாம் போடணும், விருந்தோம்பல் பண்பு. ஆனா என்கிட்ட மழையே இல்லை, மழையெல்லாம் பயிர் இருக்குமா, நெல்லுக்குமா, சோறு போட முடியாது. அந்த காலத்துலயும் என்ன பண்ண, பாரியின் மடமகள் பொண்ணை எடுத்து என்ன பண்றா, உலையில போட்டு புகவா அளித்தா. புகவா, புகவா. அப்ப என்ன வரும்? இந்த கதை எனக்கு அந்த ஆன்சர் கொடுக்கும். புகவா என்ன வரணும்? மாறி உண்டு வந்திருந்த காலத்திலையும் சோறே இல்லாத போது பொண்ணை உலையில போட்டு புகவா கொடுத்தாள். அப்ப என்னது? புகவா. அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் உணவாக. ஒன்றும் முன்றிலா ஒன்றும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுல, ஒன்றாக முற்றிலோயில். கரெக்டா? ஒன்றாக முற்றிலோயில், ஒன்றும் இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லை. அப்ப இது எதை சொல்லுது? இந்த பழமொழி லாஸ்ட்ல வருது. இந்த கதை சொல்லுது பழமொழி 400. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது. கண் வனப்பு, கண்ணுக்கு வனப்பு அழகு, காலுக்கு அழகு, பிறர் நோக்கி செல்லாம, இசைக்கு அழகு, அவன் கேட்டு சூப்பரா இருக்குன்றது. அப்போ வனப்பு வனப்புன்னு சொல்லி ஒரு 5 கான்செப்ட் சொல்லுது. என்ன நூல்? திருப்பஞ்சம் மூலம். மூவாது மூதியர் உள்ள, காய்க்காது மரம் உள்ள, அது போல மூதியர் உள்ள சொல்லிட்டு என்ன சொல்றது? ஒரு 5 கான்செப்ட் சொல்லுது. அது என்ன நூல்? திருப்பஞ்சம். 5 கான்செப்ட் சொல்லுது திருப்பஞ்சம் மூலம். ஓகேங்களா? ஸோ இதுல மனப்பாடம் மட்டும் ஏதாவது இருக்கா? இதை புரிஞ்சு படிச்ச எவ்வளவு இருக்கு? வெறும் அறநூல்கள் மட்டும்தான். இலக்கியம் என்னது? திருக்குறளும் 20 அதிகாரம் தான். திருக்குறள் எவ்வளவு? 20 அதிகாரம் தான். 20 அதிகாரம் பிளஸ் அறநூல். இதை நம்ம இதுல மார்க் விட்டோம்னா யாரோட தப்பு? ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஒரு காலத்துல எப்படி படிச்சோம்னா, புறநானூறு, அகநானூறு, ஐம்பெருங்காப்பியம், ஐந்திருங்காப்பியம், ஓகேங்களா, சிற்றிலக்கியம், 96 வகை சிற்றிலக்கியம், இது எல்லாத்தையும் படிச்சவங்க தான் நம்ம இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? வெறும் அறநூல்கள். கூட அவையார் பாடும். அவையார் எந்த அவையார்? அறநூல்கள் சொல்லியாச்சு. அறநூல்களை எழுதிய அவையார் சங்ககால அவையாரா, பிற்கால அவையாரா? சங்ககால அவையார் எத்தனை பாடல் எழுதுனாங்க? 59 பாட்டு எழுதுனாங்க. புறநானூர்ல 33, அகநானூர்ல 7, நற்று குறுந்தொகையில 15, அகநானூர்ல 4, நற்றினில 7, கூட்டினா 59. அப்ப அகநானூறு, புறநானூறு, திணை, குறுந்தொகை, இது சங்க கால பாட்டா அல்லது அறநூல்களா? அறநூல்ன்றது என்னது? அறத்தை பத்தி சொல்ல 15 கீழ்கணக்கு நூல்லாம் அறநூல்கள் வரும். அப்போ சங்க காலத்தை பற்றி சங்க பாடல், சங்க பாடல படிக்கிறது எதை படிக்கணும்? ஏன்னா சிலபஸ் என்ன? அறநூல்கள். அப்ப அறநூல்கள் நீங்க எந்த அவையார படிக்கணும்? பிற்கால அவையார படிக்கணும். மூதுரை, நல்வெளி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி எழுதிய அவையாரம் நான் படிக்கணுமே தவிர எந்த அவையார படிக்க தேவையில்ல. சங்ககால அவையார் இந்த கான்செப்ட் படிக்க தேவையில்ல. ஆனா எங்க தேவைப்படும்? யூனிட் 6 தேவைப்படும். சிலபஸோட புரிதல் இதுதான். இந்த புரிதலை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா சிலபஸ் மைண்ட்ல ஓடும். இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் எது உங்களுக்கு கை கொடுக்கும்? சிலபஸ் கை கொடுக்கும். ஓகேங்களா? ஔவையார் பாடல்னா அந்த இடத்துல நம்ம எந்த அவையார படிக்கணும்? பிற்கால அவையார படிக்கணும். ஸோ இது அடுத்தது உரைநடை. ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. திராவிட தொன்மை, தமிழின் பண்பாடு, பாரதிதாசன், முடியரசன், ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் அந்த 15 பேரை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா படிச்சு என்ன ஆயிடும்? ஒவ்வொரு பாடம்னா அதிகபட்சம் ஒரு பாடம் 2 பாடம் இருக்கும். குன்றக்குடி அடிக்கலாம் சிலபஸ்ல ஒப்புரு நெறின்னு ஒரு பாடத்துல அருகலோசை அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்? தேவிதா புக்ல படிக்கணும். எதுக்கு? உரைநடை இலக்கியத்துக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா இலக்கியத்துக்கெல்லாம் பழைய 2003 எடிஷன் படிச்சாலே ஓகே. 2003, 2015 அந்த 17 எடிஷன் நம்ம சமைச்சர் எடிஷன் சொல்றோம்ல, அது பிளஸ் இப்ப இருக்கிற எடிஷன், இந்த 3 எடிஷன்லயும் படிங்க.
எக்ஸ்ட்ரா படிக்கணும் நான் தப்பு பண்ணாங்க. ஏன்னா அங்கதான் இருக்கு. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புலதான் என்ன அமையும், அறநூல்கள் அமையும். நாளடியார், ஆத்திச்சூடி, நாளடியார், சிறுபஞ்சமூலம், பழமொழி 400, இது எல்லாமே எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். 6ஆவதுல இருந்து 10ஆவது அமையும். அதனாலதான் அது என்ன தரம், SSLC தரம். ஆனா உரைநடை எங்க போகும், பாரதிதாசன் எங்க இருப்பாரு, 11th இருப்பாரு, 12th இருப்பாரு. அப்ப உரைநடையை நான் எங்க படிக்கணும், 11th இருந்தாலும் படிக்கணும், 12th இருந்தாலும் படிக்கணும், பழைய எடிஷனையும் படிக்கணும், புது எடிஷனையும் படிக்கணும், கூட 2003 எடிஷனையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா நம்ம கோரிக்கை வைக்கிறோம்ல, புத்தகத்திலிருந்து கேள்விகள் இல்ல. இப்போ ஒருவேளை எங்க போய் வைக்க கை உண்டு, அங்க கை புத்தகத்து கேட்கற பாரா அப்படின்னு சொல்லிட்டு லட்டுல வைக்கல, நட்டுல வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க வைக்கிறாங்க, கேள்வி அங்கிருந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2003, 2005, 2017 முன்னாடி சமச்சீர் எடிஷன் பிளஸ் இப்ப இருக்கிற எடிஷன் ஈஸியா படிக்கலாம். ஏன்னா டைம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம புது புக்கு படிச்சிருப்போம், சமைச்சர் ஓரளவு பார்த்துருப்போம். பழைய எடிஷன்ல 6வது 10வது பழைய எடிஷனுக்கு தவிர 11th 12th அன்னைக்கு ஒன்னே தான், சரிங்களா? அப்ப இந்த 3 இடத்துலயும் படிச்சுட்டு இல்லாதவங்க எங்க படிக்கலாம், தேவிரா புக்ல படிக்கலாம். யாரு இல்ல, தேப்பமினா சொன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், தேப்பமினா சொன்னதா இருக்கும், பிளஸ் லக்குவனா இருப்பாரு, குன்றகுடி அடிகள் இருப்பாரு. இவங்களாம் நம்ம என்ன பண்ணலாம், தேவிரா புக்லயோ கவர்மெண்ட் மெட்டீரியலோ தேடி படிச்சுட்டா ஓகே. இப்போ மெஜாரிட்டி அமைச்சா இந்த பக்கம் வாங்க, 20 மனப்பாடம் பண்றதுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கலை சொற்கள். கலை சொற்கள் பார்க்கும்போது 1529 பேஜ் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு அதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சட்டம், புவியியல், வணிகம், அறிவியல், கல்வி, சும்மா தெரிஞ்சுங்க எழுதுவனா, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை. அவ்வளவுதான். அப்ப இந்த துறைகளை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும். மொத்தமா படிச்சோம்னா 1540 பேஜ் பக்கம் இருக்கு, அதை மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா புவியியல் நட்டா 60 பேஜ். புவியியல் நட்டா நல்லா எப்பயுமே சொல்றேன், 1529 படிச்சு நம்மளால 1 மார்க் போட முடியாமலும் போகலாம். ஆனா 60 பேஜை படிச்சா அட்லீஸ்ட் என்ன கன்ஃபார்ம், ஒரு கேள்வி கன்ஃபார்ம். ஏன்னா இப்ப கேட்டிருந்தாங்களா, அட்வான்ஸ்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கிளாஸியர்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப 60 பேஜை படிச்சா எனக்கு எது வரும், 1529 பேஜ் படி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன படிக்கலாம், 60 பேஜ் படிக்கலாம். கல்வி ஒரு 40 பேஜ் இருக்கும், சட்டம் ஒரு 30, 40, 50 பேஜ் இருக்கும். அதிகமா இருக்கிறத கூட அப்படியே வச்சுங்க. ஏன்னா 10க்கு 10 ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 10க்கு எவ்வளவு தொடலாம்ல, 5 கேள்வி வச்சு சொல்லலாம். எனக்கு இந்த 80 கேள்வியை முடிச்சுட்டாதான் நான் எங்க போனோம், இதுக்கு போகணும். ஓகே, நான் மனப்பாடம் பண்றதுலாம் செகண்டரி. எது எனக்கு பிரைமரி, புரிஞ்சுக்கிற கான்செப்ட். சரி, செகண்ட் கலைச்சொற்கள் எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்து மயங்கொலி. அந்தந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இந்த இளகுமார் புக்கு எழுத, நல்ல தமிழ் எழுதுவேன் நம்ம சொன்னோம் இல்லையா, இதுலயே கொஞ்சம் இருக்கு. தமிழ் இலக்கணமும் நான் உங்களுக்கு அது கொடுத்துறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து வேச்சூர் ஸ்டடி வேற ஒன்றா வாங்கி எடுத்துட்டு போய்க்கலாம். அதுவும் நான் கொடுத்து, இப்ப நான் சொன்னதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எங்க வருது. இப்போ மயங்கொலிக்கு ஜென்ரலா ஒண்ணு இருக்கு, மயங்கொலி அகராதின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 150 பேஜ் அந்த மாதிரி வரும் மயங்கொலி அகராதி. ஒரு நாளைக்கு 2 பேஜ். நான் இப்போ அதான் பண்ணிட்டு இந்த 20க்கு நான் ஸ்பெஷலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 100 டே போட்டு எனக்கு 20 டே போச்சு. இந்த 20 டேக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 10க்கு ஒரு 100 கொஸ்டின், 10 டேக்கு, அடுத்த 10 டேக்கு 100 கொஸ்டின் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் 21வது டேல இருந்து டெய்லியும் டே ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது கலைச்சொற்கள் ஒரு 4 பேஜ், பழமொழி 1 பேஜ், மரபு தொடர்கள் ஒரு 2 பேஜ், ஓகேலா, ஓமை தொடர்கள் 1 பேஜ், ஒரு பொருள் பன்மொழி சொல்றோம்ல அது 1 பேஜ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இதை நான் கொடுத்துருவேன். காலையில கொடுத்துறேன், சாயந்தரம் உங்களுக்கு டெஸ்ட்டும் அதுல இருந்து ஒரு 20 கேள்வி உங்களுக்கு டெஸ்ட் வைக்க படிச்ச மாதிரி ஆயிடும். மறந்துச்சுன்னா கேள்வி மூலியமா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு வாரத்துக்கும் அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் போடுறேன். ஓகே, இது ஆல்ரெடி நியோ டென்பிஸ்ல என்னன்றும் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஸோ நான் அதை நான் எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒர்க் போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கலைச்சொற்கள், மயங்கொலி, அது மரபு தொடர் வெறும் 70, புது எடிஷன் இருந்தால் 70 பேஜ், பழைய எடிஷன்ல அதே தான் 39 பேஜ். ஈஸி தான். ஒரு நாளைக்கு அரை பேஜ் படிச்சா கூட என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். அதையும் புரிஞ்சுக்கலாம். கண்ணை கட்டுதுன்னா மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. கண்ணை கட்டுதுன்னா என்ன அர்த்தம், தூக்கம் வருது, கை உங்களுக்கு வாய் நீளுகிறா, உங்களுக்கு அதிகமா வாய் நீளுகிறா அப்படின்னு சொன்னா என்னது, நீ அதிகமா பேசுற, ரொம்ப ஓவரா பேசுற, எல்லை மீறி பேசுற, கம்பி கட்டிட்டு போறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனை ஒமிட் பண்ண என்ன பண்ண முடியும், நம்மளால ஆன்சர் போட முடியும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டே வைக்கலாம். பட் அது நிறைய பாருங்கிறதுனால வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சா போதும். மரபு தொடர், ஒரு பொருள் பன்மொழி, ஓர் எழுத்து ஓர் மொழி. ஃபர்ஸ்ட் எழுதிங்க, ஓர் எழுத்து ஓர் மொழி, ஓர் எழுத்து ஓர் மொழி, ஓர் எழுத்து ஓர் மொழி, ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் பன்மொழி, பல சொல் தரும் ஒரு பொருள். ரெண்டும் வேற வேற. ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருளுக்கு என்ன இருக்கு, பல மொழி இருக்கு. அகம்,
உள்ளம் சொல்ற இடத்துக்கு இடம், வீடு அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பொருள் பன்மொழி. பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு பொருளை தரும். மதி, பிறை, சந்திரன், திங்கள், மதியம், இது எல்லாத்தையும் எதை குறிக்குது? இந்த அனைத்து வார்த்தைகளும் எதை குறிக்குது? ஒரே பொருள் தான் தரும். அந்த ஒரு பொருள் என்ன? சந்திரன், நிலா, மதி, பிறை, மதியம், இந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்ன? திங்கள். இது பல வார்த்தைகள், பல மொழிகள். அப்போ பன்மொழி ஒரு பொருள், ஒரு பொருள் தரும் பல மொழி. ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? இது ரெண்டு எழுதிக்க. ஒரு பொருள் ஒரு பன்மொழி எழுதிட்டீங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி எழுதிட்டீங்களா? அப்புறம் சொற்பொருள், எதிர் சொற்கள், இது எல்லாமே ஒரே வகை, அதாவது ஒரே குடும்பம். அதுதான் என்னத்தான் சொற்பொருள், எதிர் சொல்லு, ஓர் எழுத்து ஓர் மொழி, பல மொழி தரும், இதெல்லாம் வந்து ஒரே